بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنه ورضوا عنه صدق الله العلي العليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட ஈருலக தலைவர் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் குறிப்பாக இத்தருணத்தில் அமைந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் மிகவும் சிறப்பான 4 பெண்மணிகளை குறித்து அல்லாஹ்வின் ரசூல் சொல்லுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஃபிரௌனினுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவதாக என்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான்காவதாக அல்லாஹ்வின் ரசூல் சொல்லுவார்கள் என்னுடைய முதல் மனைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இன்று அன்னை கதீஜா அவர்களினுடைய நினைவு நாள், ரமலான் பிறை 10. வருடம் அவர்களினுடைய நினைவு நாளில் அவர்களிடம் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை முறையையும் படிப்பினைகளையும் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்று மிகவும் முக்கியமான சில விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டும். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் 2 திருமணங்களை முடித்தார்கள். 2 கணவன்மார்களும் வஃபாத்தானதற்கு பின்னால் விதவியாய் வாழ்ந்து கொண்டிருந்த அன்னை கதீஜா அவர்கள் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நேர்மையை பார்த்தும் அரபு உலகத்தில் உள்ள அனைவர்களும் அஸ்ஸாதிக் அல் அமீன் என்று போற்றுவதை பார்த்தும் அவர்களாகவே முன்வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ்வினுடைய நாட்டம் அப்படியே முடிந்தது. அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்போது வயது 40. அவர்களில் இருந்துதான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்பட பெண் குழந்தைகள் எல்லாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா கொடுத்தார். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக வஹி வருகிற பொழுது வந்ததற்கு பின்னால் முதல் முறையாக வந்ததை அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் வந்து சொல்கிறார்கள். வருகிற பொழுதே மிகவும் குளிராக ஏதோ ஒரு புதிதாக பார்த்த ஒரு விஷயத்தை போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுங்கிக் கொண்டே வீட்டிற்கு வருகிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்ததை எல்லாம் சொன்னார்கள். அதற்கு அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த ஒரு பதட்டமும் படாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சமாதானப்படுத்தினார்கள். நீங்கள் தான் உண்மையாளராச்சே, நீங்கள் தான் நம்பிக்கையாளராச்சே, இங்கு இருக்கக்கூடிய அனைவர்களிடத்திலும் நீ நற்குணம் பெற்றவர்கள், நல்ல விஷயங்களை பெற்றவர்கள்,
இறைவன் உங்களை கைவிட மாட்டான் என்றெல்லாம் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சமாதானப்படுத்தினார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்ப புள்ளியாய் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் முதலில் நீங்கள் சொல்வதை நான் நம்புகிறேன் என்று இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் இருந்து நமக்கு தெரிய வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்பது, அவர்கள் எந்த நேரத்திலும் கூட அவர்களினுடைய மொழியை மறைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜாவே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உமக்கு சலாம் சொல்ல வருகிறார்கள் என்று வருகிற பொழுது வந்தது ஜிப்ரீல் தான் என்று கண்டுபிடிப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒன்றாய் அமர்ந்திருந்தார்கள். அப்போது கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முடியை வெளியிட்டு பார்த்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார்கள், ஜிப்ரீல் இப்பொழுது இங்கே இருக்கிறாரா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் ரசூல் சொன்னார்கள், ஜிப்ரீல் தெரித்து ஓடிக்கொண்டிருக்கிறார் என்பதாக சொன்னார்கள். நம்முடைய மார்க்கத்தினுடைய இமாம்கள் எல்லாம் சொல்லுவார்கள், எந்த வீட்டில் முடிகள் திறந்திருக்கிறதோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்பதாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் முடித்துவிட்டு வருகிற பொழுது நரகத்திற்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய தண்டனைகள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு தண்டனை இப்படி நடந்து கொண்டிருந்தது. முடியை இழுத்து கட்டி தலைகீழாக தொங்க விடப்பட்டு நெருப்பின் காரணமாக விடப்பட்டு இருந்தது. இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த தண்டனை யாருக்கு, ஏன் இந்த பெண் இப்படி தண்டனை செய்யப்படுகிறார் என்பதாக கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள்தான் முடியை வெளிவிட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடன் மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாய் வாழ்ந்தவர்கள். அவர்களினுடைய மரணத்தின் கடைசி நேரத்தில் அவர்களுக்கு போத்துவதற்கு கூட எந்த ஒரு பெட்ஷீட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்கி நின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணத்திற்கு பின்னால் அவர்களை அடக்குவதற்காக வேண்டி கபர் குழியில் வைத்துவிட்டு முகத்தை கிப்லாவின் பக்கம் திருப்பினார்கள். ஆனால் அந்த முகம் வானத்தை பார்த்து அதாகவே திரும்பிவிட்டது. இதை போன்று 3 தடவை செய்தார்கள். பிறகும் அப்படியே திரும்பிவிட்டது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்தார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய மார்க்கத்திற்காக எல்லாமே செலவழித்த இவர்களினுடைய முகத்தை பார்த்து எந்த நேரமும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய விருப்பம் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இவர்களினுடைய வாழ்க்கை மிகவும் புனிதமான வாழ்க்கை. அவர்கள் வாழும் காலத்தில் சீமாட்டியாய் வாழ்ந்தவர்கள். எல்லாமே இஸ்லாம் என்று வந்தால் அவர்களினுடைய இந்த நேரத்தில் இஸ்லாம் இவ்வளவு தூரமாக பரவுவதற்கு மிகப்பெரிய ஆரம்ப புள்ளியாய் இருந்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அல்லாஹு தஆலா இவர்களை பொருந்திக் கொள்வானாக. இவர்களினுடைய வாழ்க்கையை நமக்கும் தந்தருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம்
وتب علينا يا ربي مولانا إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.